எழில் பாக்கியா கிட்ட, "எதுக்கும்மா நம்ம வீட்ல தேவையில்லாம யார் யாரையோ வந்து தங்க வச்சிருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. "இதுக்கு முன்னாடி உங்க அப்பா மட்டும் இந்த வீட்டுக்கு அடிக்கடி வந்து தங்கிட்டு இருப்பாரு. இப்போ அவங்க குடும்பத்தோட வந்து தங்கிட்டு இருக்காங்க. நீ இந்த வீட்டை விட்டு போன பிறகு உன்னுடைய ரூமு காலியா தான் இருக்குது. அந்த ரூம்ல தான் அவங்க வாடகை குடுத்துட்டு தான் தங்கிட்டு இருக்காங்க. ராதிகா ரொம்ப நல்லவங்க. அவங்களால நமக்கு எந்த பிரச்சனையும் வராது." அப்படின்ட்டு பாக்கியா சொல்றாங்க. "சரி, நீ படம் எடுத்துட்டு இருந்தியே, அது என்னாச்சு? ஃபுல்லா முடிச்சாச்சா?" அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா கேட்குறாங்க. "முக்கால்வாசி எடுத்து முடிச்சாச்சும்மா. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. அத முடிச்சுட்டேன் அப்படின்னா, சார் பார்த்துட்டு ஓகே சொல்லிட்டாங்கன்னா, நான் ரிலீஸ் பண்ணிருவேன்." அப்படின்ட்டு எழிலன் சொல்லிட்டுருக்காரு. இத கேட்டு பாக்கியா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. "இதுக்காக தான் நான் இத்தனை நாள் காத்துட்ருக்கிறேன். கோவில் கோவிலா நான் வேண்டாத தெய்வம் கிடையாது." அப்படின்ட்டு பாக்கியா ரொம்ப உருக்கமா பேசிட்டு இருக்காங்க. "உன்னோட படம் ரிலீஸ் பண்ண பிறகு அமிர்தா, நிலா பாப்பா எல்லாரையும் கூட்டிக்கிட்டு இந்த வீட்டுக்கு நீ வந்துடணும்." அப்படின்ட்டு பாக்கியா சொல்கிறாங்க. "கண்டிப்பாம்மா." அப்படின்ட்டு எழில் சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போன எழில் அமிர்தா கிட்ட வீட்டில் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காரு. அம்மா ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டில் ஆர்டர் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்கிறாரு. இதை கேட்ட அமிர்தா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. "நான் வேணா அத்தைக்கு போயிட்டு ஹெல்ப் பண்ணவா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "நீ ஹெல்ப் பண்ண போகலாம். ஆனால் பாப்பாவை எங்கே விட்டு போவேன்?" அப்படின்னு சொல்லிட்டு எழில் கேட்குறாரு. "பாப்பாவை நானே கூட கூட்டு போகிறேன். அவள் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டா. அமைதியாக இருப்பா. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அமிர்தா சொல்லிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரமே எல்லாருமே ஒற்றுமையாக ஒரே வீட்டில் பொங்கல் செலிப்ரேட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த சீன்ஸ்லாம் போயிட்டுருக்குது.